அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 21/2/2025 மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அஷ்டமி திதி பகல் 11:58 வரை, பின்பு தேய்பிறை நவமி. அனுஷ நட்சத்திரம் பகல் 3:54 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்தயோகம் பகல் 3:54 வரை, பின்பு மரண யோகம். சுப முயற்சிகளையும் பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 11இல் சூரியன், சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், சந்திரன் உங்கள் ராசிக்கு 8இல் அமைய பெற்று இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு தேவையில்லாத தடைகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைத்தாலும் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை இன்றைய நாளில் பயணங்களை தள்ளி வைக்கவும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன், 9இல் புதன், சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பொருளாதாரியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதாலும் 9இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் 7இல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் எடுத்த பணியை முடிக்க முடியும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 6இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 5இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். சக ஊழியர்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 5இல் சுக்கிரன் 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 3இல் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய நவீனகரமான பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய், 12இல் சூரியன், சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். குறிப்பாக கடந்த 2 நாட்கள் நிலையை பார்க்கின்ற போது இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறையும் என்றாலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் நீங்கள் லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.